அமெரிக்க ஜனாதிபதிக்கு இவ்வாறான தீர்வை வரியை விதிப்பது தொடர்பான எவ்வித அதிகாரமும் இல்லை என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி 60க்கும் மேற்பட்ட உலக நாடுகளுக்கு 20 முதல் 60% வரை பரஸ்பர தீர்வை வரியை விதித்தமை தொடர்பில் அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வர்த்தக குழு மற்றும் அரசு அதிகாரிகளின் கூட்டமைப்பினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 1977ஆம் ஆண்டின் சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகார எல்லை மீறப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்காவுடன் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நாடுகளுக்கு 150 நாட்களுக்கு தற்காலிகமாக 15% இறக்குமதி வரி விதிப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. அந்நாட்டின் 1974 வர்த்தக சட்டத்திற்கமைய அந்த அதிகாரம் ஜனாதிபதிக்குள்ளதாக நீதிமன்றம் தெரிவிக்கின்றது. டிரம்பின் வரி விதிப்புகளுக்கு அமெரிக்க நீதிமன்றம் தடை விதித்தமை அவரின் பொருளாதார கொள்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவினால் ஏனைய நாடுகளின் மீது விதிக்கப்பட்ட தீர்வு வரியை அமல்படுத்துவதற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பினை எதிர்த்து டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் உடனடியாக மேன்முறையீடு செய்துள்ளது. சர்வதேச அவசரகால பொருளாதார அதிகார சட்டத்திற்கமைய அமெரிக்க ஜனாதிபதியினால் ஏனைய நாடுகளின் மீது வரி விதிக்க இயலாது என அந்நாட்டு பெடரல் நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கி சில நிமிடங்களுக்குள் மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்படாத நீதிபதிகளினால் தேசிய அவசர நிலையை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பில் தீர்மானிக்க இயலாது என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இந்த பிரச்சினையை கையாள்வதற்கு அனைத்து விதமான நிறைவேற்று அதிகாரத்தையும் பயன்படுத்துவதாக வெள்ளை மாளிகையின் பிரதி ஊடக செயலாளர் தெரிவித்துள்ளார்.